ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா T20 மேட்ச் நம்பர் 1 ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் வச்சு நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீம் ஆப்ஷன் யார் யாருக்கு இருக்குது, கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை ரிஸ்கியாக ட்ரை பண்ணி எடுக்கலாம், அதே மாதிரி கேட்டகரி வைஸ் எந்தெந்த பிளேயரை லீவ் பண்ணலாம், அதே மாதிரி எந்தெந்த பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஸ்டாட்ஸ் எடுத்து வச்சுட்டு அது மூலயமா சொல்லியிருக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட பிச் ரிப்போர்ட் எந்த மாதிரி இருக்கும், அதோட ப்ராக்ரஸ் எந்த மாதிரிலாம் போயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். டோட்டலாக 11 மேட்சஸ் பிளே பண்ணதில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணவங்க 7, செகண்ட் வின் பண்ணவங்க 4 பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸில் பிலோ ஸ்கோர் 153 டைம்ஸும், பிலோ 150 to 169 3 டைம்ஸும், 170 to 189 2 டைம்ஸும், எபோவ் ஸ்கோர் 193 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரை ஒரு 160 to 170 வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஹை ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 248 வரைக்கும் இங்கே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் 79 வரைக்கும் ஸ்கோர் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸில் ரீசெண்டாக நடந்தது, அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இயர் ஆயிடுச்சு. ஆனால் டொமஸ்டிக் மேட்சஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி இங்கே நடந்த இன்டர்நேஷனல் மேட்சஸில் சவுத் ஆஃப்ரிக்கா 191 ரன்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. அதை சேஸ் பண்ண முடியாமல் இங்கிலாந்து வந்து 101க்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து 91, இன்னொரு இதில் இங்கிலாந்து 180 அடிச்சிருக்கிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா 91க்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விக்கெட் ஃபால் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் வந்து அதிகமாகவே இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியா இங்கிலாண்டும் நடந்திருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 148 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்கிறாங்க. ஆனால் இப்போ கரண்டாக இருக்கிற அந்த ப்ராக்ரஸ் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்க வின் பண்ணவும் செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியும் அந்த பிச் ஆனது இப்போ இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் வந்து எந்த மாதிரி வருதோ அதுக்கு தக்கனமான இது வந்து நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெட் ஃபால் வந்து ஸ்பின்னருக்கு 16, ஃபேசர்ஸ்க்கு 31 விக்கெட் கிடைச்சிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னருக்கு 12, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து 4 கிடைச்சிருக்கு. ஃபேசர்ஸ்க்கு ஈக்குவலா கிடைச்சிருக்கு. ஆனா டொமஸ்டிக் மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஃபேசர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 60-70 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 20 அந்த அளவுக்கு தான் விக்கெட் ஆனது இந்த இதுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபேசர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்னருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். அது மாதிரி ஹெட் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாண்டும் வந்து சேமா தான் ரெக்கார்ட் வச்சிருக்கிறாங்க. 11 வின் பண்ணியிருக்கிறாங்க, 11 லாஸ் ஆயிருக்கிறாங்க, 2 நோ ரிசல்ட் ஆயிருச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க டீம்லையும் கொஞ்சம் மெயினான பிளேயர்ஸ்லாம் இல்லை. ஸ்டார்க் இல்லை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ் இல்லை, சில பிளேயர்ஸும் இல்லை, மேக்ஸ்வெல் இல்லை. அதே மாதிரி இவங்க டீம்லையும் பார்த்தீங்கன்னா பட்லர் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில பிளேயர்ஸும் மெயினான பிளேயர்ஸும் வந்து இதில் பிளே பண்ணல. மொயின் அலி இல்லை. ரெண்டு டீமுக்குமே சேர்த்துமே நீங்கள் வந்து டீம் ஆனதை மேக் பண்ணுங்க. ஆஸ்திரேலியாவோட பாசிபிள் பிளேயிங் 11 வந்து தான் ஜாக் ஃப்ரேசர் தான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றாங்க. ஹெட்டோட மார்ஷ், இங்கிலீஷ், ஸ்டாயினிஸ், கேமரா கிரீன், டிம் டேவிட், அபோட்டு, சேவியர், ஆடம் சாப்பா, ஜோஷ் ஹாசல்வுட் இதான் மேக்சிமம் இருக்கும். சப்போஸ் அவங்க ஒரு பவுலரை குறைச்சாங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஹார்டியை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா இதே லைனப்ல தான் மேக்ஸிமம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி இங்கிலாந்தோட பாசிபிள் பிளேயிங் வந்து பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ், பிலிப் சால்ட், ஜார்டன் காஸ், சாம் கரன், லிவிங்ஸ்டன், மவுஸ்லி, ஓவர்டன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், அதில் ரஷீத், அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் முகமது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டோப்லே. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது 1-2 சேஞ்ச் மேபி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் இதுதான் பிளேயிங் 11க்கான வாய்ப்பும் இருக்கு. வேற ஏதாவது நியூ பிளேயர் வந்தால் தான் அதில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்குமான T20 மேட்ச் இங்கிலாந்தில் வச்சு நடக்குது. இந்த ரோஸ் பவுலோடைய வென்யூ ப்ராக்ரஸ், பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி இருந்திருக்கு, இப்போ 100 மேட்சாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷ்னல் மேட்ச்லையும் எந்தெந்த மாதிரி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச் ரிப்போர்ட் வந்து கொஞ்சம் பேட்டர்ஸ்க்கு வந்து நல்ல சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் வந்து நல்ல ஃபேஸ் பவுலர்ஸுக்கு வேரியேஷன் போடுறவங்க, நல்ல இன்ஸ்விங் பண்ணுறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த 100 டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபேசர்ஸ் 27 விக்கெட் இங்கே நடந்த மேட்ச்சில் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட் இந்த இடத்துல எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஃபேசர்ஸ் வந்து அந்த இன்ஷியலாக போடுற ஃபேசர்ஸ் வந்து விக்கெட் எடுப்பாங்க. அதே மாதிரி பவர் பிளே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில், அதே மாதிரி டெத்தில் போயும் அவங்க விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த டொமஸ்டிக் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த 100 டோர்னமெண்ட்டில் வந்து 100 டோர்னமெண்ட் அதுக்கு முன்னாடி நடந்த டொமஸ்டிக் மேட்சஸில் 20 ஓவர் மேட்ச்சில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மேக்ஸிமம் ஒரு விக்கெட் வந்து விழுந்திருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னுக்கு தக்கனா 2 விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் பார்க்கும்போது இங்கே விளையாண்ட மேட்சஸ் கொஞ்சம் கம்மியாக தான் விளையாண்டுருக்குறாங்க.
ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு விக்கெட் விழும், இல்லைனா விக்கெட் விழாமல் கூட அவங்க பவர் பிளே முடிச்சிருவாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து விக்கெட் ஆஃப் ஆல் ஆனது இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஒரு விக்கெட் விழுறதுக்கான வாய்ப்பு, அந்த வாய்ப்பே வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்திருக்கு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் பொறுத்தவரை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வென்யூவை பொறுத்தவரை இன்னிங்ஸ் பொறுத்தவரை ஃபேஸஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ஸ்பின்னர் வந்து ஓரளவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மேட்சோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் விளையாண்டு இப்போ பிளேயிங் 11 வர பிளேயர்ஸில் இவங்க இதில் இருக்கிற பிளேயர்ஸில் யாருக்கும் பெரிய அளவுக்கான ஹெட் டு ஹெட் ப்ளஸ் வென்யூவில் வந்து பெரிய அளவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு இல்லை. ஒரு மார்ஷு ஹெட்டு இவங்க ரெண்டு இந்த மாதிரி ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும்தான் இந்த இதுலேயே வென்யூவில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. சில பிளேயர்ஸ் வந்து இப்போ இங்கிலாந்து பிளேயர்ஸே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கான அந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் வந்து பெரிய அளவுக்கான இது ப்ளே பண்ணலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இப்போ இதில் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வந்து வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 75% எபோவில் இருக்கிற கேட்டகரியில் இருக்காங்க. அதே மாதிரி அதில் ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் கேப்டன் ஹெட்டும் வைஸ் கேப்டன் வந்து சாம் கரன் வந்து இருக்கிறாங்க. எல்லோரும் ஒரு சேஃப் கேப்டனை வந்து எடுத்து வச்சிருக்கிற மாதிரியான கண்டிஷனில் ஃபேண்டசி பிளேயர்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனில் இருக்கிறதுனால கேப்டன் எந்த மாதிரி இதிலலாம் வரும் ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 100 ஒரு சி இல்லைனா விசி கண்டிப்பாக வரும். இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் இது பேட்டினுக்கே தான் போகுதுன்னா ரெண்டுமே இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா செகண்ட் இது வந்து அதுக்கு அடுத்த கேட்டகரியான 50 to 75 இல்லைனா 25 to 50 இந்த கேட்டகரிக்கு சிஓ விசிஓ மாறுறதுக்கான வாய்ப்பாயிரும். ஸோ இது வந்து ரெண்டாவது கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் என்னென்ன பிளேயருக்கு சிவிசி ஆப்ஷன் இருக்கும் இன்னிங்ஸ் வைஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சால்ட்டை பொறுத்தவரை அவர் இந்த வென்யூவில் வந்து கம்மியாக தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கான அவருக்கான இந்த இது இல்லை. அவருக்கான ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலரும் இல்லை. இப்போ அவங்க பிளேயிங் 11 வச்சிருக்கிறதுல எந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பவுலரும் அவங்க மேக்ஸிமம் இந்த இதில் இல்லை. ஸோ அது வந்து அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் வேகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரவுண்டில் அவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா அவர் அந்த இடத்துல மேபி ஒரு இதில் ஃப்ளாப் ஆகலாம். இப்போ பிலிப் சால்ட் தான் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சின்னதாக வேணால் ட்ரீம் டீம் வருவார், இல்லைனா அந்த இடத்துல ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பாக ஆயிரும். ஸோ அவர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவருக்கான அந்த இது அதுதான், லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் பவுலர் இல்லாதனால ஒரு இது வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ஷ் ஹெட்டில் இருந்து மேக்சிமம் ஒருத்தங்க ட்ரீம் டீம் உறுதியாக வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மார்ஷுக்கு தான். ஏன் அப்படின்னா மார்ஷை பொறுத்தவரை இந்த வென்யூலையும் சரி இவங்க கூடயும் சரி ஒரு ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. ஆனால் மார்ஷோடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக பவுலிங் போட மாட்டார். அவருக்கு அவங்க பால் எல்லா பாலையும் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்னா தான் அவர் வந்து ஒரு பவுலிங் போட வருவார். இல்லைனா கண்டிப்பாக வரவே மாட்டார். ஸோ அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அவருக்கு டபுள் ஆப்ஷன் இல்லை. ஆனால் ஒரு பேட்டிங்கில் கண்டிப்பாக ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு 40-50 பாயிண்ட்ஸ் எப்படியும் எடுத்துருவார். ஸோ இந்த ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தங்களை ட்ரை பண்ணலாம். ட்ரேவிஸ் ஹெட்டை பொறுத்தவரை அவர் வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 டைம்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் கிட்ட அவுட் ஆயிருக்கிறாரு. லெக் ஸ்பின்னர் கிட்ட 14 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. அவர் இது வரைக்கும் விளையாண்ட T20 கேரியர்ஸு இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு அவர் மொத்தமாக இது வரைக்கும் அவர் விளையாண்ட இதில் ஃபுல்லாக அவர் அவுட் ஆயிருக்கிறாரு. இப்போ இவங்க டீமில் ஓப்பன் பவுலிங்கே பார்த்தீங்கன்னா டோப் பிளே தான் போடுவார். டோப் பிளே பவர் பிளே முடியறதுக்கு அடுத்தவுமே சாம் கரன் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 2 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதே நேரத்தில் லிவிங்ஸ்டன் போட வருவாங்க அதுக்கு அடுத்து. ஏன் அப்படின்னா லிவிங்ஸ்டனால பாலை ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், இன் ஸ்பின்னும் போட முடியும். ஸோ த்ரெட்டு வந்து இருக்குது. ஸோ இவரை ஒரு 50 ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு டீமில் பாதி டீமில் எடுத்துக்கோங்க, பாதி டீமில் லீவ் பண்ணிக்கோங்க. ஸோ த்ரெட்டு நிறைய இருக்கிறதுனால அவர் மேக்ஸிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் நீங்கள் அவரை உறுதியாக ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா அவரை லீவ் பண்ணிவிட்டு மார்ஷை ட்ரை பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இந்த இடத்துல இருந்து சாம்பா உறுதியாக ட்ரீம் டீம் வந்துடுவார்.
ஸோ இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 to இந்த இடத்துல இருந்து ஒரு 2 to 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் வருவாங்க. பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால அவர் தான் பண்ணுவார், அந்த அட்வான்டேஜ் மட்டும் அவருக்கு இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சொன்ன இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் பிலிப் சால்ட்டை இதில் நீங்கள் எடுக்கலை அப்படின்னா அடுத்த வர கேட்டகரியில் நான் யாரை எடுக்கலாம், இவருக்கு பதிலாக ஒரு ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஜார்டன் காஸை வந்து நீங்கள் ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், அவர் வந்து கொஞ்சம் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இப்போ வில் ஜாக்ஸ், ஹேசல்வுட், ஜோஃப்ரா ஆர்ச்சர் இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடும்போது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இந்த ஹேசல்வுட், ஆர்ச்சர்ல இருந்து கண்டிப்பாக நான் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஹேசல்வுட் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அவரும் நல்லா போட்டுருவார், செகண்ட் இன்னிங்ஸ் போடுறத விட இவரும் அதே மாதிரி தான் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் யார் பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்கள வந்து பிக் பண்ணுற மாதிரியானது இருக்கும். நீங்கள் டீம் நிறைய போடுறீங்க அப்படின்னா ஒரு இதில் ஆர்ச்சரை லீவ் பண்ணி எடுத்து போறீங்கன்னா இன்னொரு இதில் நீங்கள் ஹேசல்வுட்டையும் ட்ரை பண்ணலாம். இந்த 2 பேர்லேருந்து ஒருத்தங்க வந்துடுவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் வந்து இப்போ வர ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஆனால் அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கண்டிப்பாக நல்ல பாயிண்டோட வருவார். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து இந்த டீமுடைய விக்கெட் கீப்பர், இது கொஞ்சம் சின்னதாக ட்ரீம் டீம் வந்து வரலாம். நீங்கள் அவரை ரிஸ்க் அப்படி விட்டுவீங்கன்னா ஜார்டன் காஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சால்ட்டுக்கு பதிலாக காசை எடுத்துட்டு இதில் நீங்கள் இவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் அவர் அந்த ஸ்கோரை பொறுத்து தான் அவரை டாப்பில் இறக்கி விடுவாங்க, இல்லைனா லோ டவுன் ஆயிரும். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட்டுனா நல்லா இருக்கு, அதை ட்ரை பண்ணிக்கிங்க. வில் ஜாக்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ண போறாரு அப்படின்னா வில் ஜாக்ஸ் வந்து ரொம்ப மஸ்ட் பிக்காக இருப்பார். ஆனால் இந்த மேட்சை பொறுத்தவரை அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் இந்த வென்யூவில் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்கை விட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் தான் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ண போறாருன்னா கண்டிப்பாக வில் ஜாக்ஸ் வந்து ஒரு நல்ல இது. இந்த மேட்ச் இந்த வென்யூக்கு மட்டும் பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ணுறாருன்னா அவருடைய வென்யூவில் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட. ஸோ நீங்கள் வந்து அவரை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் இவர் கொஞ்சம் நல்ல ஒரு பாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவருக்கான த்ரெட்டு பெரிய இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பா கிட்ட அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கும். லெக் ஸ்பின்ல கொஞ்சம் இது தடுமாடுவார். செகண்ட் இன்னிங்ஸில் சாம்பா பவுலிங் பண்ணுறப்போ இவர் பேட்டிங் பண்ணுறாருன்னா ஒரு சின்னதாக பண்ணுறதுக்கான இது இருக்கும். ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது பவுலிங் பண்ணிட்டு பேட்டிங் பண்ணுறாருன்னா வில் ஜாக்ஸ் வந்து ஒரு மஸ்ட் பிக்காக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இவங்க 2 பேர்ல இருந்து ஹேசல்வுட், ஆர்ச்சர்ல இருந்து ஒருத்தங்களை நீங்க ட்ரை பண்ணிக்கிங்க. இங்கிலீஷை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பிளேயராகவே நீங்க வச்சுக்கலாம். அவங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவர் ஒரு கண்டிப்பாக ஒரு 20-25 ரன் அடிச்சுட்டு போய் கேட்ச் பிடிச்சிட்டாருன்னா கண்டிப்பாக ட்ரீம் டீம் வந்துருவார். ஆனால் அதே செகண்ட் இன்னிங்ஸ்னா தான் அவர் வந்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுறாரான்னு கஷ்டம், ஒரு சின்ன பாயிண்ட் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். வில் ஜாக்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ லிவிங்ஸ்டன் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷன் இந்த கேட்டகரியில இருந்து வர்றதுக்கான இது இருக்கு. அவர் வந்து பேட்டிங் பண்ணி வருவார், இல்லைன்னா பவுலிங்ல கூட அவர் கண்டிப்பாக போடுவார். இந்த மேட்ச் பொறுத்தவரை அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாங்கன்னா லிவிங்ஸ்டன் வந்து ஒரு மஸ்ட் பிக்கு, கண்டிப்பாக அவர் பண்ணிடுவார். பேட்டிங் பண்ணி பவுலிங் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கான வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் பவுலிங் கிடைக்குது அப்படின்னா 3 to 4 ஓவர் எப்படியும் போடுவாங்க. ஏன்னா ஹெட் வர்றப்போ ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஜோஸ் இங்கிலீஷுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பின்னுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து எப்படின்னா போத் இன்ஸ்விங் அண்ட் அவுட் ஸ்விங் ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே போடுவார். ஸோ செகண்ட் இதில் போடுறப்ப நல்லா போட்டுருவார். ஸோ அவர் வந்துடுவார். அடுத்து நீங்கள் சேஃபாக எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாய்னிஸ், சாம் கரன் 2 பேரையுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் ரிஸ்காக எடுக்கிறதா இருந்தால் இதில் இருந்து ஒருத்தங்களை மட்டும் எடுங்க. சாம் கரன் பொறுத்தவரை விக்கெட்டு வந்து எப்படி எடுக்கிறாரோ அவர் பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்ல வந்து அவர் வருவாராங்கிறது டவுட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுலிங் சாம் கரன் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மஸ்டா அவரை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸ்டாய்னிஸை பொறுத்தவரை அவர் பேட்டிங் பண்ணிட்டு பவுலிங்க்கு வராரு அப்படின்னா ஓரளவு அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ நீங்கள் சேஃபாக போகிறதா இருந்தால் இந்த இடத்துலேருந்து 2 எடுத்துக்கோங்க. ஆனால் ரிஸ்காக கிராண்ட் லீக் போகிறப்போ ஏதாவது ஒரு பெரிய பிளேயரை நீங்கள் லீவ் பண்ணி போனால் தான் அந்த பிளேயர் அடிபடுறப்போ வேற ஒரு பிளேயரை நீங்கள் அல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷீத் பொறுத்தவரை
செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் எடுத்து ட்ரீம் டீம் வருவார், இல்லைனா சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் பாயிண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரியை பொறுத்தவரை இப்படி 2 to 3 பேர் உறுதியாக ட்ரீம் டீம் இந்த கேட்டகரியிலேருந்து வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ இந்த கேட்டகரி பொறுத்தவரை இதில் ஒன்று டோப்லே ட்ரீம் டீம் வருவாங்க, இல்லைன்னா இந்த இடத்துல அவங்க ஃப்ளாப் ஆயிடுவாங்க. டோப்லே பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறதை விட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா போடுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து இப்போ அவருக்கு பிளேயர்ஸ் கிடையாது த்ரெட்டு இருக்கிறதுனால ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் அது வரலாம். இந்த இடத்துல டோப்லே வந்துட்டாரு அப்படின்னா ஸ்டாயினிஸ் இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ரிஸ்காக எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் லீவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இந்த டிம் டேவிட் பொறுத்தவரை இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்கு நீங்கள் ரிஸ்காக எடுக்கணும். எப்படின்னா இங்கிலாந்து வின் ஆகிற மாதிரி கண்டிஷன் மாறுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா பிடிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் டிம் டேவிடை ட்ரை பண்ணுங்கள். அதாவது இங்கிலாந்து தான் வின் ஆகிற மாதிரி நீங்கள் டீம் எடுத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் டிம் டேவிடை வந்து இதுலேருந்து எடுக்கலாம், லோ பர்சன்டில் இருப்பார். அப்படி இல்லைன்னா நீங்கள் சி கிரீன் கிட்டேயே போயிடலாம். பொறுத்தவரை பவுலிங் பண்ணி பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா அவருடைய பேட்டிங்ல இருந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். 4 ஓவர் போட்டுருவார் எப்படியும். ஸ்டாயினிஸை விட இவர் தான் ஓவர் அதிகமாக போட வாய்ப்பு இருக்கும். ஸோ இவர் போட்டுருவார். பேட்டினுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாயினிஸை விட சில டைம் டாப் ஆர்டரில் வந்துருவாங்க. விக்கெட் டக்குன்னு 2-3 விக்கெட் போயிட்டுனா இவர் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இவருக்கு கேமரான் கிரீனுக்கு இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அவரை எடுக்கிறது சேஃபான பிக்காக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து நீங்கள் அபூட்டை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா கூட நீங்கள் ரிஸ்க் எடுத்து லீவ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில் இருக்கிற பிளேயிங் 11 இப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. அதாவது ஓவர்டன் இருக்கிறாங்க, ஃப்ரேசர் இருக்கிறாங்க, எஸ் முகமது இருக்கிறாங்கன்னா இந்த 3 பேர்லேருந்து உறுதியாக ஒருத்தங்க ட்ரீம் டீம் வந்துருவாங்க. ஃப்ரேசர் பொறுத்தவரை அவர் ஒரு ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரேசரை ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து எடுத்துருங்க. அவர் அடித்தா பெருசாக அடித்து போட்டோம், இல்லை ஃப்ளாப் ஆகட்டும், அவ்வளோதான். அந்த மாதிரி கண்டிஷனில் எடுங்க, இல்லைனா நீங்கள் லீவ் பண்ணிக்கலாம். இந்த எஸ் முகமதுங்கிறவங்க இவங்க தான் இங்கிலாந்தோடைய டெத் பவுலர். அதாவது ஆர்ச்சர் கூட இவங்க தான் லாஸ்ட் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஆர்ச்சர் இல்லைன்னா சாம் கரன் கூட போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். லோ பர்சன்ட்ல இருப்பார் மேக்சிமம். ஸோ இவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இருந்து ஒருத்தங்களை நீங்கள் எடுத்தாலே மேக்சிமம் போதுமானது தான். இந்த ஹார்டி பொறுத்தவரை அவர் வந்து பவுலர்ஸ் அவங்க குறைச்சா மட்டும்தான் ஹார்டியை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ ஹேஸ்வுட்டும் இருக்காங்க, அபூட்டும் இருக்கிறாங்க, சேவியரும் இருக்கிறாங்க அப்படின்னா ஹார்டி இந்த மேட்ச் விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் பிளேயிங் லெவலில் இருப்பாராங்கிறது ஒரு டவுட் ஆயிரும். அப்படி ஹார்டி வந்து விளையாடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பவுலிங்கில் ஒருத்தங்களை குறைச்சிருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஹார்டியை பிக் பண்ணிடலாம். ஏன்னா அவர் 4 to 3 ஓவர் உறுதியாக போட்டுருவார். அதுக்கு பதிலாக இவரை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ஹார்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பவுலர் பக்கமாக தான் போவாங்க. ஸோ ஸ்டாயினிஸ் கேமரான் கிரீன் மட்டும்தான் எடுப்பாங்க. சப்போஸ் ஹார்டி எடுத்தாங்கன்னா கூட நீங்கள் ஸ்டாயினிஸ்க்கு பதிலாக ஹார்டியை ட்ரை பண்ணலாம். இந்த சேவியர் இதை வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போடுறப்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அபூட்டா சேவியரா அப்படிங்கும் பார்க்கும்போது அதுலேருந்து நீங்கள் ஒருத்தங்களை ட்ரை பண்ணிக்கிங்க. ஒருத்தங்க ட்ரை பண்ணால் போதும். ஆஸ்திரேலியா கம்ப்ளீட்டாக டாமினேட் பண்ணுறோம், இங்கிலாந்து வந்து ஒரு 100க்குள்ளேயே அவுட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டீம் மேக் பண்ணால் மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா பவுலிங் போட்டாங்கன்னா நீங்கள் அபூட்டையும் சேவியரையும் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஒருத்தங்களை எடுத்தால் போதும். இப்போ பிளேயிங் 11ல் இந்த ஜேகாஸ் வந்து மேக்ஸிமம் பிளேயிங் 11ல் இருப்பாங்க. இவங்க லோ பிக்கில் தான் இருப்பாங்க. இவங்க அட்வான்டேஜ் என்னன்னா கொஞ்சம் டக்குன்னு ரன்னர் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னன்னா இவங்க லோ பிக்கில் இருப்பாங்க. இப்போ சால்ட்லாம் அவுட் ஆகிட்டாங்க, வில்ஜாக் சீக்கிரமாக அவுட் ஆயிடுறாங்க. வில்ஜாக் அவுட் ஆகிறது இல்லை, அதுக்கு அடுத்து வரவங்க அவுட் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக இவர் தான் போய் ப்ளே பண்ணுவார். லோ பிக்கில் இருப்பார். உங்களுக்கு ரேங்க் ஆனவங்க கூடும். இவங்கெல்லாம் கிராண்ட் லீக்குக்கான பிக்கு. ஸோ இவங்கள நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு ஜேகாஸை ட்ரை பண்ணிக்கலாம். டி மோஸ்லி பொறுத்தவரை ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்க வாய்ப்பு இருக்கு. லோ பிக்கில் இருந்தாங்கன்னா செகண்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் கிராண்ட் லீக்குக்கு ட்ரை பண்ணிக்கிங்க. ஹார்டி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் சேவியர் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் போட்டாங்கன்னா அந்த இடத்துல சேவியர் கூட விட்டுட்டு நீங்கள் ஹேசல்வுட் அபூட்டை கூட ட்ரை பண்ணிக்கிங்க.
மேட்சோடைய சேஃப் பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃப் பிக்கு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட்டு, மார்ஷு, சாம்பா, வில்ஜாக்ஸு, ஜோஸ்வா அவங்க இங்கிலீஷ் இதெல்லாம் நம்ம இன்னிங்ஸ் வைஸ் சொல்லியிருப்போம், அதுபடி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் 2 பேரில் ஒருத்தங்க இவர் வந்து ட்ரம்ப் பிக்கு தான். இந்த ஓவர்டனும் சரி, ஃப்ரேசரும் சரி, எஸ் முகமதும் சரி, இவங்கெல்லாம் ட்ரம்ப் பிக்கு ரிஸ்க் பிக்காக ட்ரை பண்ணி பண்ணுறதா இருந்தால் எடுத்துக்கோங்க கிராண்ட் லீக்கு. அது மாதிரி இவரும் ஒரு லிவிங்ஸ்டன் பொறுத்தவரை அவரும் கொஞ்சம் சேஃப் பிக் தான். பவுலிங் பேட்டிங் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இப்படின்னு ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இவங்க 2 பேரும் சேஃப் பிக் தான். ஆனால் ஸ்டாயினிஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பண்ணாருனா தான் அவர் கொஞ்சம் பாயிண்ட் பண்ண முடியும். பவுலிங் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக கூட ஆயிரும். சாம் கரன் பவுலிங் வச்சு மட்டும்தான் இந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ 2 பேர்ல நீங்க ஒருத்தங்களை எடுக்கிறது பெட்டர் சான்ஸா இருக்கும். அதில் ரஷீத் செகண்ட் பவுலிங் இருந்தால் மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பின்னு கம்மியாக ஒர்க் ஆகிற இடத்துல நீங்க 2 பேர் சாம்பா உறுதியாக வர மாதிரி இருக்கிறதுனால இவரை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணா மட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இவரையும் நீங்க எடுக்கிறீங்கன்னா இந்த மவுஸ்லியெல்லாம் லீவ் பண்ணிருங்க. ஸோ எப்போவுமே கிராண்ட் லீக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இல்லை மினி கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுறீங்க, என்ன பண்ணாலும் சரி 50% கீழே இது பேட்டினுக்கு தான் போகுது அப்படின்னா கண்டிப்பாக 2 to 3 பேர் டவுனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம சொன்ன பிளேயர்ஸில் அந்த ரிஸ்கி வைஸ் பிளேயரை நீங்கள் எடுக்கணும். யாரை மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் லீவ் பண்ணிட்டுனா இந்த ஸ்டாயினிஸு இந்த மாதிரியான பிளேயர்ஸை நீங்கள் ட்ரேவிஸ் ஹெட்டு எல்லாம் லீவ் பண்ணிட்டு எடுக்கணும். அப்போ தான் அவங்க ஃபெயிலியர் ஆகும்போது இவங்க அவங்களுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி நம்ம எடுத்தாதான் நம்ம டீம் ஆனது ரேங்க் டாப்ல போகும். நீங்க எல்லா சேஃப் பிளேயரையும் எடுத்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்ஸ் ரேங்க் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்க போட்ட பணம் தான் உங்களுக்கு திரும்ப வரும். ஸோ நீங்க ட்ரீம் டீம் வின்னான அவங்க டீம் எடுத்து பாருங்க. கண்டிப்பா அவங்க ஒவ்வொரு இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான பிளேயரை தூக்கிட்டு அதில் லோ பிக் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்தாதான் வின் ஆக முடியும். நீங்க சேஃபா போட்டீங்கன்னா ஸ்மால் லீக் வேணா வின் ஆகலாம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நீங்கள் ஒரு லோ பிக்கு இல்லைன்னா கேட்டகரி வைஸ் அந்த லோ பிக்கை ஒரு 2 பிக்காவது எடுத்தாதான் நீங்கள் பெரிய பெரிய ஸ்மால் லீகை வின் ஆக முடியும். ஸோ 50 to 50% கீழே பேட்டினுக்கு போகுதுன்னா 2 to 3 பேர் எடுத்துக்கோங்க. பவுலினுக்கு விக்கெட் ஃபால், ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா விக்கெட் ஃபால் நிறையா இருக்கு. ஸோ கண்டிப்பாக 3 to 4 பேர் இந்த இடத்துல இருந்து 50க்கு பிலோ வருவாங்க. ஸோ அந்த பிளேயர்ல யார் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இதுலேயே சொல்லியிருக்கிறோம் கேட்டகரி வைஸ். ஸோ அந்த மாதிரி அவங்கள ட்ரை பண்ணிட்டு இன்னிங்ஸ் வைஸ் பாருங்க. இன்னிங்ஸ் வைஸ் ஃபர்ஸ்ட் நீங்க பிளேயரை பிக் பண்ணாலே நீங்க எடுத்துடலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு கேப்டன் சிவிசியும் அதே மாதிரி கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்ஜாக்ஸுக்கு ஒரு கேப்டன் கொடுக்கலாம். அவர் செகண்ட் பேட்டிங் பண்றாருன்னா இந்த மேட்சை பொறுத்தவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றாருன்னா அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜே இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாருன்னா அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலாண்டை பொறுத்தவரை பிலிப் சால்ட் வந்து சின்னதாக ஒரு ஹிட் ஆர் ஃபிளாப் பிளேயர் தான். அடிச்சா பெருசாக அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்ககிட்ட லெஃப்ட் ஹேண்டர் பவுலர் இல்லை. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணறாரு அப்படின்னா அவருக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டரை பொறுத்தவரை சாம் கரன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ரிஸ்கா ட்ரை பண்ண போறதா இருந்தா அந்த எஸ் முகமது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எஸ் முகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டா மட்டும் நீங்க ரிஸ்கா சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஜாக் ஃப்ரேசர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாரு அப்படின்னா நீங்க எடுத்தீங்கன்னா ரிஸ்கா ட்ரை பண்ணி சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு நீங்க ரிஸ்கா டீம்ல எடுக்கிறீங்கன்னா சிவிசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சில விஷயங்களை நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.